எங்க அண்ணன் தளபதிக்கு மட்டும் ஏதாவது ஆச்சுன்னு வைங்க, ஒருத்தன் உயிரோட வீட்டு திரும்ப மாட்டீங்க. என்னடா எச்ச அரசியல் பண்ணிட்டு இருக்கிறீங்க? எங்க அண்ணன் வரும்போது கரண்ட் கட் ஆகுது, ஆம்புலன்ஸ்ல யாருமே இல்ல, ஒரு 20-30 ஆம்புலன்ஸ் எடுத்துக்கிட்டு சும்மா எங்க அண்ணன் மீட்டிங் நடக்கிற இடத்தையும் சுத்தி வரீங்க. என்னடா சொல்றீங்க? விஜய் அரெஸ்ட் பண்ண போறீங்களா? டேய், நீ அவர் மயிர கூட போட முடியாதுடா. ஒக்கால ஓலி என்ன பண்ண போற? விஜய் அரெஸ்ட் பண்ணி உள்ள போடுறியோ? ஓ செம்மையா இருந்துச்சு. என்ன அது வரைக்கும் போனீங்கன்னா செருப்பு திருவிழா ஃபுல்லா நசுக்கினதுல ஃபுல்லா சட்னி ஆயிட்டாங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் முன்னாடி 4 பேர் மயக்கம் போட்டாங்க. ஒரு கோல்டு செயின் நந்து விழுந்துருச்சு, மெட்டி விழுந்துருச்சு, 4 பைக்கை ஃபுல்லா அடிச்சு உடச்சு மேலே நின்னுட்டாங்க. வணக்கம். சனிக்கிழமை கரூர்ல நடந்த விஜய் பொதுக்கூட்ட சம்பவத்துக்கு பிறகு ஏராளமான வீடியோக்கள் தாவேகா கட்சியினர் வெளியிட்ட வீடியோக்களை நீங்க இந்த வீடியோவுக்கு முன்னாடி பாத்தீங்க. இது எல்லாமே நீங்க சோசியல் மீடியாவில் பார்த்துருக்க முடியும். ஆனாலும் இது எல்லாருக்குமே ஒரு அதிர்ச்சியையும் ஒரு பெரிய இது என்னது இது அப்படின்னு இதை புரிஞ்சிக்கிறதுக்கே ஒரு குழப்பமான சூழலும் எனக்கெல்லாம் நிஜமாவே கொஞ்சம் அதிர்ச்சியா இருந்தது. யாரடா இவனுங்க அப்படின்னு. ஒரு 41 பேர் விஜயோட காலதாமதத்தாலையும் அவருடைய அந்த கரூர் அறிவிக்கப்படாத அந்த ரோட் ஷோ நடத்தப்பட்டதாலையும் தாமதம் ஏற்படுத்தப்பட்டு வேண்டுமென்றே கூட்டம் கூடட்டும் அப்படின்னு அவர் காலதாமதம் செய்ததாலும் 41 பேர் இறந்திருக்காங்க. அதை பத்தி எவனுமே கவலைப்படாம, எங்க தலைவரை நீ கைது பண்ணிடுவியா, நான் செஞ்சுடுவோம் தெரியுமா, குண்டு வெடிக்கும் தெரியுமா, கொன்னுடுவோம் தெரியுமா அப்படின்றானுங்க. யாருடா இவனுங்க? என்ன ஏஜ் அப்படின்னு பார்த்தா இவங்க எல்லாமே ஒரு 18 வயசு 19 வயசு சின்ன பசங்களா இருக்காங்க. இந்த பசங்களெல்லாம் இவங்க அணில் அப்படின்னு சொல்லியிருந்தா இவங்க அணில் கிடையாது. இவங்க நச்சு கிருமிகள். தன் தலைவனுக்காக ஒரு வெடிகுண்டு, நாட்டு வெடிகுண்டு செய்து எங்கேயாவது வைக்கணும்னா வச்சுருவாங்க. நீங்க இதை ஏதோ நினைக்கிறீங்க, இவங்க வீடியோ போட்டு இதோ கொஞ்சம் லைக்ஸுக்காக, ஒரு ஸ்டைலுக்காக, இல்லை ஒரு போதைக்காக, ஒரு 100கணக்கான ஷேருக்காக இவங்க பண்றாங்க அப்படின்ட்டு. அப்படி கிடையாது. ஒன்று ஆதவ் அர்ஜுனா நடத்தக்கூடிய லூப் அப்படின்ற ஒரு ஐடி விங் பல்லாயிரக்கணக்கான ரூபாயை இவர்களுக்கு கொட்டி கொடுக்குது. இது மாதிரி வீடியோக்களை போடுங்க அப்படின்னு சொல்லி தூண்டுறாங்க. இன்னொரு பக்கம் இவர்கள் தன்னெழுச்சியாகவே தங்களுடைய தலைவனுக்கு தங்களோட விசுவாசத்தை காட்டணும் அப்படின்னு சொல்லியே இது போன்ற வீடியோக்களை பேசுறாங்க. இந்த சிறுவர்களை கைது செய்து சீர்திருத்த பள்ளியில் அடைக்க வேண்டும். நாளை இவங்க இந்த சமூகத்துக்கு பயனுள்ள மனிதர்களாக மாற வேண்டும். குறைந்தபட்சம் இந்த சமூகத்துக்கு அவர்கள் பயன்படுகிறார்களோ இல்லையோ, மற்றவர்களை கொலை செய்யவும், மற்றவர்களை கெடுதல் இன்றியும் குறைந்தபட்சம் வாழ்வதற்காவது இந்த போன்று சோசியல் மீடியாவில் வீடியோ போடக்கூடிய இளைஞர்களை கைது செய்து அவர்களை குறைந்தபட்சம் நெறிப்படுத்த வேண்டிய கடமை அரசுக்கு இருக்கு அப்படின்றதா தான் நான் இதை நினைக்கிறேன். பல பேரும் இதை ஜாம்பிஸ் அப்படின்றாங்க, தற்குறி கூட்டம் அப்படின்றாங்க. அதெல்லாம் கரெக்ட், அதை பார்த்ததுக்கு. ஆனால் இந்த அணில் கூட்டம் அப்படின்னு சொல்ல அது இந்த கூட்டத்தை ரொம்ப மென்மைப்படுத்தக்கூடியதாக இருக்கு. சரி, இவங்க தான் இப்படி இருக்காங்க, விஜய் எப்படி இருக்காரு அப்படின்னு பார்த்தா விஜயும் அப்படிதான் இருக்காரு. தன்னோட தற்குறி கூட்டம் மாதிரியே இந்த தற்குறி கூட்டத்தின் தலைவனாகவே இருக்கிறார். கூடுதலா அவரும் இதே போன்ற ஒரு சைக்கோவா இருக்கிறார். இதே மாதிரி தான் விஜயும் இருக்கார். எப்படி இந்த தற்குறி கூட்டம் தான் தோண்டித்தனமாக கண்டமேனிக்கு வீடியோ போட்டு பேசுறாங்களோ அதே மாதிரி தான் அவரும் இருக்கிறார். அவர் இதுக்காக ஒரு மன்னிப்பும் கேட்கல, ஒன்றும் கேட்கல. சிஎம் சார் முதல்ல ஸ்டாலின் அங்கிள் அப்படின்னா, இப்போ சிஎம் சார் என்ன வேணும்னா தண்டிங்க சார், என் தொண்டர்களை விட்டுருங்க சார். இந்த பழைய செந்தாமரை படத்துல சந்திரசேகர், விஜயோட அப்பா சந்திரசேகர் நிற்பாரு. நின்னா செந்தாமரை விஜயை சுட்டுக்கொள்ள போகும்போது சந்திரசேகர் சொல்லுவாரு, என்ன வேணா கொள்ளுங்க எஜமா, என் மகனை விட்டுருங்க எஜமா அப்படின்ட்டு. அது மாதிரி ஒரு கேவலமான கிரிஞ்சி டிராமாவை இதில் போடுறாப்புல. இது காமெடியாக இருக்கு, சிரிக்கிறேன். ஆனால் இது ரொம்ப பெயின்ஃபுல்லான துயரமான ஒரு விஷயம். ஒரு 41 பேர் இறந்துருக்க ஒரு விஷயத்தில் ஒரு தலைவன் ஒரு மன்னிப்பு கேட்கணும். நீங்கள் என்ன பார்க்க நீங்கள் இறந்துருக்கீங்க, என்ன பார்க்க பல மணி நேரம் நீங்கள் இருந்த ஒரு சூழலில் தண்ணி இல்லாமல் மிதிப்பட்டு சிறுநீர் போறதுக்கு கூட 7 மணி நேரம் 8 மணி நேரம் 10 மணி நேரம் இல்லாமல் இருந்த பெண்கள் அப்படியே டயர்டாகி விழுந்துதான் நிறைய பேர் இறந்துருக்காங்க. அதனால என்னை மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு நீ கேட்டிருக்கணும். இவன் என்ன நினைக்கிறான், 41 பேர் என்னை பார்க்க நீங்க இறந்துட்டீங்க, என்னை மன்னிச்சுக்கோங்கன்னு சொன்னா எங்க நம்மளை இவன் குற்றவாளின்னு சொல்லிடுவானோ அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி இல்லை, இது ஒரு விபத்து தான். ஆனால் அந்த விபத்துக்கு காரணம் விஜய் தான். இன்னைக்கு அமைச்சர் செந்தில் பாலாஜி கேட்கிறார்,
2000-3000 செருப்புகள் அங்க கிடந்தது, ஒரே ஒரு தண்ணி பாட்டில் கூட இல்லை. அப்ப நீ தண்ணி பாட்டில் கூட அந்த தொண்டர்களுக்கு அரேஞ்ச் பண்ணல. இது நீங்கள் செய்த குற்றம், நீங்கள் செய்த தவறு. இந்த தவறை உணர்ந்து மன்னிப்பு கேட்க வேண்டியதும் வருத்தம் தெரிவிக்க வேண்டியதும் உங்களோட கடமை. அது உங்களிடம் இல்லை என்றால் நீங்கள் தவறான ஒரு மனிதர், தலைவராக இருக்க மட்டுமல்ல எதற்குமே தகுதியற்ற ஒரு மனிதர். இவ்வளவு நாள் இந்த மக்கள்கிட்ட இருந்து நீங்க சம்பாதிச்சிருக்கீங்க. ஒவ்வொரு திரைப்படத்தின் போதும் ஒவ்வொருத்தரும் பல்லாயிரம் ரூபாயை உங்களுக்கு கொட்டி கொடுத்தது தான் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய சொத்து. அந்த எண்ணமே உங்களுக்கு இல்லையே. அந்த வீடியோவில் மன்னிப்புங்கிற ஒரு வார்த்தை இல்லையே. இப்போ நீங்க சவால் விடுறீங்க, சிஎம்முக்கு சவால் விடுறீங்க. சிஎம் சார் என்ன வேணா தண்டிங்க சார் அப்படின்னு மேக்கப் போட்டுட்டு நடிச்சு கிளிசரின் போட்டுட்டு அழுற மாதிரி சினிமாவில் டயலாக் எழுதி வச்சு எவன் கொடுத்த ஐடியான்னு தெரியல, அது அப்படியே உங்களுக்கு எதிராக மாறி. ஆதவ் அர்ஜுனா பாரதி தம்பி அவரோட வீடியோவில் பேசியிருந்ததை கேட்டேன். ஆதவ் அர்ஜுனா கோர்ட்ல ஒரு மனு தாக்கல் செய்யறாரு. அவரோட வழக்கறிஞர் சொல்றாரு, இந்த 41 பேரும் என் கூட்டத்துக்கு வந்துதான் இறந்தார்கள் என்பதற்கு என்ன ஆதாரம் அப்படின்னு கேட்கிறாங்களாம். அப்புறம் எதுக்கு 41 பேருக்கும் 10-20 லட்சம் நிவாரணம் அறிவிச்சிங்க? இந்த நிவாரணத்தை கொண்டு போய் யாருக்கிட்ட கொடுப்பீங்க? அவர்களை சந்திப்பதற்கு பாதுகாப்பு கோரி நீங்க நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்ததாவெல்லாம் ஒரு செய்தி வந்தது. அதோட உண்மைத்தன்மை எனக்கு தெரியாது, ஆனால் அப்படி ஒரு செய்தி தொலைக்காட்சிகளில் வந்தது. அது யாருக்காக கேட்டீங்க? ஸோ ஆக மொத்தத்தில் தாவேகா தலைவரும் தாவேகா தற்குறிகளும் தாவேகாவுக்காக வீடியோ போட்டு கொண்டு இருக்கிறவர்களுக்கும் இப்படி ஒரு சம்பவமே நடக்கல. எல்லாமே கற்பனை. ஆம்புலன்ஸ் இங்கேயும் அங்கேயும் சும்மா சும்மா ஓடிக்கிட்டே இருக்கு. காலியான ஆம்புலன்ஸ் ஓடிக்கிட்டே இருக்கு. 41 பேரும் சாகல. நாமக்கல்ல 2 பேரை கைது பண்ணியிருக்காங்க. ஒரு மாவட்ட தலைவர் மதியழகன், பவுன்ராஜ் அப்படி ஏதோ 2 பேரை. அதுல யாரோ ஒருத்தரோட மனைவி, அந்த மனைவி அந்த லேடி சொல்றாங்க, உயிரோட கொண்டு போய் ஆம்புலன்ஸ்ல வச்சு கொன்னுட்டாங்க. தூக்கும்போது உயிரோட தான் தூக்குனாங்க. நான் மயக்கம் அடைஞ்சி இந்த பக்கமா நான் போயிருந்தாலும் என்னை கொண்டு இருப்பாங்க, உங்க முன்னால தான் நின்று பேசிட்டு இருக்க முடியாதுன்னு சொல்லுது. முதல்ல அந்த லேடியெல்லாம் அரெஸ்ட் பண்ணியிருக்கணும். இந்த 41 குடும்பங்களுக்குமே தங்களோட தலைவன் தங்களை இப்படி ஒப்புக்கொள்ளவில்லை, கமிட் பண்ணிக்கல, தன் கூட்டத்திற்கு இவர்கள் வந்தவர்களே இல்லை அப்படின்ற ஒரு எண்ணம் விஜய்க்கு இருக்கு அப்படின்றது கூட அந்த 41 ஜனங்களுக்கு வந்து தெரியல. இதை அந்த ஜனங்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் 41 குடும்பங்களும். காரணம், இந்த செய்தியை ட்விஸ்ட் பண்றதுக்காக நிறைய மீடியாக்கள் கரூர்ல முகாமிட்டு இருக்காங்க. இந்த விஜயை நம்பி போனவங்க தான் இவங்கெல்லாம் இறந்துருக்கவங்க எல்லாம். வேலைக்கு போனவங்க, வேலைக்கு போயிட்டு சம்பளம் வாங்கிட்டு திருப்பி வந்தவங்க, பெத்தவங்களுக்கு தெரியாம குழந்தைய கூட்டிட்டு போனவங்க, மாமனுக்கு தெரியாம சின்ன பையனை கூட்டிட்டு போனவங்க, இப்படி நிறைய பேர். ஒரு பையன்லாம் வாய் செதஞ்சு போய் உயிரோட தான் இருக்கிறான் சின்ன பையன். ஆனா வாயை வந்து அவனுக்கு செதஞ்சு போச்சு, வாயிலே மிதிச்சுட்டாங்க. ஸோ இந்த இப்படி ஒரு கூட்டத்தை வச்சு ஒரு பொறுப்பு இல்லாம இருக்கக்கூடிய விஜய், அவரோட கூட்டம், அவரோட தலைவர்கள் எல்லாருமே இப்படி இருக்கிறான். இப்போ திமுகன்னு ஒரு கட்சி இருக்குன்னா, இப்போ நமக்கு ஒரு ஆவேசமான எண்ணம் இருக்கு, இந்த தமிழ்நாடு அரசு குற்றவாளிகளை ப்ராப்பரா கைது பண்ணல அப்படின்ட்டு. முதல்வர் அப்படி இருக்க மாட்டார். முதல்வருக்கு நிதானமான ஒரு அணுகுமுறை இருக்கும். அவருக்குன்னு ஒரு அரசியல்ல ஒரு பக்குவம் இருக்கும், ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். அவங்க சில விஷயங்களை பார்த்து தான் பண்ணுவாங்க. ஆனா விஜயும் அப்படிதான் இருக்கான், ஆதவ் அர்ஜுனாவும் அப்படிதான் இருக்கிறான், ஜான் ஆரோக்கியசாமியும் அப்படிதான் இருக்கான், அவங்க கூட இருக்கிற மொத்த முட்டாப்பையெல்லாம் அப்படிதான் இருக்கிறான், புஜி ஆனந்தும் அப்படிதான் இருக்கிறான், தலைவனும் சாம்பிஸா இருக்கிறான், தொண்டனும் சாம்பிஸா இருக்கிறான், அந்த கூட்டத்துக்கு போனவனும் சாம்பிஸா இருக்கிறான். அப்படின்னா இது ஒரு ஆக்டோபஸ் மாதிரி இந்த சமூகத்தை வந்து பிடிச்சு தின்னுடும். அப்படி ஒரு சூழலுக்கு விஜயோட தாவேக்கா வந்து வளர்ந்து நிற்குது. ஏன்னா நமக்கு தெரியல, இப்படி ஒரு கூட்டம் கிராமப்புறங்கள்ல உருவாகி மிகப்பெரிய அளவு வளர்ந்து நிற்கிறத பார்த்து நான்லாம் ரொம்ப ஷாக்கா இருக்கேன். நிறைய பேர் தங்களோட அதிர்ச்சியை வந்து வெளிப்படுத்தி இருக்காங்க. இப்படி ஒரு கூட்டம் நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம், தமிழ்நாடு. நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் இதே கருத்தை பேசினேன். தமிழ்நாடு வளர்ச்சி அடைந்த மாநிலம், பெண்கல்வியில் முன்னேறின மாநிலம், இறப்பு வீதம் குறைஞ்சிருக்கு, உயர்கல்வித்துறையில வந்து 50% மேல இருக்கிறோம், தொழில்துறை உற்பத்தி துறையில பெண்களோட பங்களிப்பு 45% மேல. இது எல்லாமே ஆங்கில ஊடகங்கள்ல வந்த தகவல். ஆனா இந்தியாவில் வேறு எந்த மாநிலங்களிலும் இல்லாத அளவுக்கு படிப்பறிவு இல்லாத தற்குறிகள் நிறைந்த ஒரு பெரும் கொலைகார கூட்டம் கிராமப்புறங்கள்ல சினிமா நடிகர்களை நம்பி வளர்ந்து நிற்கிறது லட்சக்கணக்கானது. எவ்வளவு ஆபத்து, எவ்வளவு ஆபத்து. இது எப்படி நம்மளோட வளர்ச்சியை வந்து நம்ம இது பண்ண முடியும்? நம்ம இதை பற்றி கவலைப்படணும், ரொம்ப ஆழமா கவலைப்படணும். இவங்க வெறுமனே படிக்காதவங்களா அப்படின்னா, வெறுமனே படிக்காதவங்கள, படிக்காதவனும் இருக்கிறான், படிக்காதவனும் அதிகம் இருக்கிறான், படிக்காத கிளடுகட்டைகளும் இதுல இருக்கு. நிறைய பேசுறாங்க, பாக்குறோம்ல.
படிச்சவனும் இருக்கான், ஐடில வேலை பார்க்குறவன் இருக்கான், டிகிரி முடிச்சவன் இருக்கான், போஸ்ட் கிராஜுவேஷன் இருக்கான். இந்த சம்பவம் நடந்தது. முதல்ல அரசு நாமக்கல்ல 2 பேரை கைது பண்ணாங்க. தாவேகா தலைமையில யாரையுமே இதுவரைக்கும் கைது பண்ணல. அதுக்குள்ள தாவேகா காரங்க தொடர்ந்து அரசை வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பல்வேறு வீடியோக்கள், சதி கோட்பாடுகள் உள்ளிட்ட பல விஷயங்கள். அதுக்கு பிறகு 3 நாள் கழிச்சு தாடி எல்லாம் வளர்ந்த பிறகு சோகமா, அதுவும் ஃபுல் மேக்கப்ல தான், ஃபுல் மேக்கப்ல ஒரு மொபைல் வீடியோ தான் எடுத்திருக்காரு. அது ஓப்பன் ஆடியோல தான் இருக்கு, மைக்கு கூட மாட்டி எடுக்கல. ஒரு ஓப்பன் ஆடியோவில் மொபைலில் தான் எடுத்திருக்கிறாரு. அவர் வீட்டில் வச்சு யாரோ எடுத்து கொடுத்துருப்பாங்க. ஆனால் அவர் பேசுகிற அந்த கண்டென்ட் இருக்குல்ல, டெக்ஸ்ட் இருக்குல்ல, அது வந்து ஸ்கிரிப்டட். அது யாரோ எழுதி கொடுத்த ஒரு டயலாக். சார் என்ன வேணா தண்டிங்க சார், என் தொண்டர்களை விட்டுருங்க சார், என் ஆளுங்களை விட்டுருங்க சார் அப்படின்றது தான் அதோட விஷயம். சிஎம் சார் அப்படின்ட்டு அது வந்து கண்டென்ட். உடனே அடுத்து அதுக்கு பிறகு அமுதா IAS அவர்கள் அதுக்கு விளக்கம் கொடுக்குறாங்க. அதுக்கு பிறகு இன்னைக்கு செந்தில் பாலாஜி சார் ஒரு அருமையான பிரஸ் மீட்டை நடத்தி இருக்கிறாரு. அவரும் சில முக்கியமான ஆதாரங்களை கொடுத்துருக்கிறார். ஸோ நிலைமை எப்படி ஆகி போச்சுன்னா, 41 பேரை கொன்னது விஜய், 41 பேர் சாவுக்கு காரணம் தாவேகா, 41 பேர் சாவுக்கு தண்ணி இல்லாம பெண்கள், கர்ப்பிணி பெண்கள், குழந்தைகள் செத்ததுக்கு காரணம் புஷி ஆனந்தும், ஆதவ் அர்ஜுனாவும், விஜயும். ஆனா இதுக்கு உட்காந்து மாங்குன்னு அரசு விளக்கம் கொடுத்துட்டு. இதுல நாம பார்க்க வேண்டிய இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த சம்பவம் சனிக்கிழமை நடந்தது. விஜய் அங்கிருந்து கிளம்பி சென்னைக்கு ஓடி வந்துட்டாரு. முதல்வர் சென்னையில இருந்து கரூருக்கு போய் எல்லா வேலைகளையும் பார்க்குறாரு. செந்தில் பாலாஜி அடுத்த 1 மணி நேரத்தில் அந்த மருத்துவமனையில் போய் தானே நின்று முன்னின்று எல்லா வேலைகளையும் பார்த்து முடிக்கிறாரு. பல்வேறு இடங்கள்ல இருந்து மருத்துவர்கள் ஒருங்கிணைக்கப்பட்டு வேகமா பிரேத பரிசோதனை பண்றாங்க. அடுத்த நாள் சாயங்காலம் 4 மணி வரைக்கும் நடக்குது. இதுல தமிழ்நாடு மருத்துவத்துறையோட பணிகள் ரொம்ப முக்கியமானது, மருத்துவர்களோட பணிகள் முக்கியமானது, முதல்வரோட பணிகள், துணை முதல்வரோட பணிகள்னு ஒரு நீண்ட குயிக்கா ரியாக்ட் பண்ண ஒரு நிர்வாகத்தை நாம பார்க்கிறோம். அரசியல் தலைவர்கள்ல 2 விதமா இருக்கிறான். ஒரு மெச்சூர்டான அரசியல் பண்றது, மெச்சூர்டு இல்லாத ஒரு அரசியல் பண்ணக்கூடிய டொனால்ட் ட்ரம்ப் இருக்காரு, இந்தியாவில் மோடி இருக்கிறாரு. அதே மாதிரி நம்ம விஜயையும் வந்து எடுத்துக்கலாம். கான்சிக்வன்சஸ் பத்தி எந்த கவலையும் இல்லாத ஆட்கள். அரசியலில் நாம பேசக்கூடிய, நாம செய்யறதுக்கு என்ன பின்விளைவுகள் உருவாகும் அப்படின்றத பத்தி கவலைப்படாத தலைவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அதனாலதான் எடுத்த எடுப்புல 100% வரி விதிக்கிறது. அதே மாதிரி நம்ம மோடி பண்ணக்கூடிய சில வேலைகள், இதுல டொனால்ட் ட்ரம்ப் வேண்டாம், அது வீடியோ, யூடியூப் வீடியோ கட்டுப்படுத்துது, ஆட்டோமேட்டிக்காவே சொல்லிடுது இதுல டொனால்ட் ட்ரம்ப் பேர் வருது. இது மாதிரி சில தலைவர்கள் இருக்காங்க. மோடி இருக்காரு, நம்ம ஊர்ல விஜய் இருக்காரு, இது மாதிரி பல பேர் இருந்திருக்காங்க. ஹிட்லர்லாம் அப்படி இருந்தவர் தான். என்ன, அதாவது தன்னோட பேச்சுக்கு என்ன பின்விளைவுகள் இருக்கும்னு கவலைப்படாத நபர்கள். ஆனா தமிழ்நாடு அரசு எப்படி செயல்படுது? ஒரு நிதானமான போக்கு. பாதிப்பை ஏற்படுத்தியவன் மீண்டும் மீண்டும் அரசு மீது குற்றம் சொல்றான். அதுக்கு உட்காந்து இவங்க வந்து தமிழ்நாடு அரசு வந்து விளக்கம் சொல்றாங்க. விஜய் ஒரு வீடியோ வெளியிடுறாரு. அதுக்கு பிறகு IAS அமுதா அவர்கள் ஒரு தெளிவான வீடியோ ஆவணப்படத்தோடு ஒரு விளக்கத்தை கொடுக்குறாங்க. அதுக்கு பிறகு செந்தில் பாலாஜி இன்னைக்கு வந்து விளக்கம் கொடுத்துருக்கிறாரு. ஆனா ஆதவ் அர்ஜுனாவோ விஜயோ என்ன மாதிரி வீடியோ வெளியிடுறாங்க? வரட்டும் பார்த்துக்கலாம், 41 பேர் செத்ததுக்கு என்ன ஆதாரம் இருக்கு, விடுங்க பார்த்துக்கலாம். இதுதான், இது ஒரு தலைமை பண்பா ஒரு தலைவர்களுக்கு அப்படின்னா நமக்கு இப்போ என்னோட பர்சனல் எதிர்பார்ப்பு எப்படி இருந்ததுன்னா, இவங்க மேல கடுமையான நடவடிக்கை எடுத்திருக்கணும் அப்படின்ட்டு. ஆனா அரசு மிகவும் நிதானமான ஒரு அணுகுமுறையை இந்த விஷயத்துல கடைபிடிக்கிறது. அது ஓரளவுக்கு ஒர்க் அவுட் ஆக தான் செய்திருக்கு. விஜயை வந்து எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கு. இந்த விஜயோட வீடியோ வெளிவந்த பிறகு விஜயுடைய பிம்பம் மிகப்பெரிய அளவு குலைந்து இருக்கிறது. ஆனாலும் இந்த ஜாம்பிஸ் கிட்ட நாம ரொம்ப எச்சரிக்கையா தான் இருக்கணும். இவங்க மேல கடுமையான சட்ட நடவடிக்கைகள் நிச்சயம் எடுக்கப்பட வேண்டும்.